யா ஒரு நாள்னா இட்ஸ் ஃபைன், அதுக்கு மேலே இருக்க முடியாது. அமெரிக்கன் அந்த மாதிரி அதெல்லாம் பார்ப்பேன். வாழ்க்கையே ஓடாது. இல்லை அதில் தானே எல்லாமே இருக்குது. அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சரண்யா. நம்ம லைஃப்பில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஏன் என்னால் கூட ஒரு நிமிஷம் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. 24 hours உங்ககிட்டேருந்து நான் மொபைலை பிடுங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொபைல் ஃபோன் இருந்தால் நீ என்னென்ன பண்ணுவேன், என்னென்ன பார்ப்பேன் மொபைல் ஃபோனில்? வந்து ஃபயர்ஸ் வீடியோ பார்பி அது மட்டும் தான் பார்ப்பேன். அது மட்டும் தான் பார்ப்பியா? சரி, அது கூட நீ பார்க்கக்கூடாதுன்னு உங்கள் மம்மி மொபைல் ஃபோனை பிடுங்கிடுறாங்க, அப்போ என்ன பண்ணுவேன்? கோச்சிப்பேன். கோச்சிப்பியா? ஏன் கோச்சிப்ப? நீ என்ன அழுதாலும் ஒரு நாள் ஃபுல்லாக உனக்கு ஃபோனே தர மாட்டாங்க. அப்போ ஏதாச்சும் நான் விளையாடுவேன். விளையாடுவியா? என்ன விளையாடுவ? ஏதாச்சும் நீங்கள் தோசஸ் அந்த மாதிரி விளையாடுவேன். அப்போ உனக்கு ஃபோன் வேண்டாம்? ஆஹா, மொபைல் இல்லாமல் இல்லை, இருக்க முடியாது. ஒரு 1/2 hour இருப்பீங்களா மொபைல் இல்லாமல்? இருக்க மாட்டீங்களா? என்னதான் பண்ணுவீங்க அப்படி அதுல வீடியோஸ் பார்த்துட்டு இருப்போம், இல்லை யாருக்காவது கால் பண்ணி பேசுவோம். இதனால வந்து அந்த டெய்லி லைஃபே பாதிக்கப்படுது மொபைல்னால. அது ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. ஆ, டைம் தான் வேஸ்ட் ஆகும், மொபைல் பார்த்துட்டு இருக்காத வேலை ஆகாது. பசங்களுக்குலாம் எப்படி கொடுக்குறீங்களா மொபைல் ஃபோன்னா? இல்லை அவ்வளோக்கும் தர மாட்டேன். கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கே யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கு. மொபைல் யூஸ் பண்ணுவியா? பண்ணுவேங்க்கா. என்ன பண்ணுவேன் மொபைலில்? ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், கேம் விளாடுவேன், இன்ஸ்டா நோண்டுவேன். சரி, ஒரு 24 hours இல்லை ஒரு ½ day உங்ககிட்ட இருந்து மொபைலை பிடிங்கிட்டா என்ன பண்ணுவேன்? ஓய், எனக்கு மொபைல் தான் வேணுமே. அம்மா. அம்மாவா? சரி, மொபைலை பிடிக்கிட்டா உங்கள் பையன் என்ன பண்ணுவான்? அவன் டென்ஷன் ஆகி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பைத்தியம் பிடிச்சிருமாடா உனக்கு? சாப்பாடுலாம் வேணாம், மொபைல் இருந்தால் போதுமா? அதுதான் வீட்டில் ஒரே சண்டை. நான் ஃபோன் இல்லைன்னா அதை கேட்குறாரு பாரு, கருத்தாக கேட்குறாரு. காசு கேட்டு காசு கேட்டு போய் 1 GB 23 ரூபாய்க்கு போடுவேன். 1 GB 23 ரூபாய்க்கு போட்டு திரும்பியும் காலையில் ஆச்சுன்னா திரும்பியும் போடுவேன். சார் எத்தனை படிக்கிறீங்க சார்? 9th. போயம் கொஞ்சம் சொல்லுங்க. 9th படிக்கிறியா? போயம் சொல்லுங்க சார். போயம் எஸ்ஸே பேராகிராஃப். நேரா பாரு எப்படி பாரு, நீயே திரும்பி பார்த்துக்கிற. ஏன் சொல்லுங்க? 1 GB டேட்டா இருந்தால் நல்லா வரும். வேற என்ன சார் வரும் சொல்லுங்க. வேற எதுவுமே வராது. சரி, அது ஃபோன் இல்லை, அதை தவிர்த்து உனக்கு எதுவுமே பண்ண மாட்டியா? நீ ஃபோன் இல்லை உன்னால ஒன்றுமே பண்ண முடியாதா? ஃபோன் தான் கடவுள். நேரா பாருப்பா. ஃபோனுக்கோசம் வேண்டி மாலை போட்டுக்கிறேன். ஃபோனுக்கோசம் வேண்டி மாலை போட்டுக்கிறேன் ஒரு வருஷம். அப்படியாடா? தனியா மொபைல் இருக்கா உனக்கு? தனியா வச்சிருக்கியா? ஏங்க தனியாக வாங்கி கொடுத்துருக்கீங்க மொபைலை? கொரோனா டைமில் வாங்கி கொடுத்தோம். 23 ரூபா பைத்தியமாவா? 1 GB டேட்டா அதான் உனக்கு பேர். மாதம் 300. 23 ரூபா பைத்தியம். 9th படிக்கிறான், போனை கொடுக்குறீங்க, நீங்களே கெடுக்குறீங்க பசங்களை. ஃபைலெல்லாம் ஆக மாட்டேன்ப்பா. பாஸ் ஆயிடுவியா நீ? பாஸ்லாம் ஆயிடுவேன். சூப்பர். அப்போ மொபைல் ஃபோன் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு எப்படி போகும்? ரொம்ப போரிங்கா. ரொம்ப போரிங்கா போகுமா? ஏன்? மொபைல் தான் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மொபைல் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா? அப்படி உங்களுக்கு ஆயிடுச்சா? இப்போ மொபைலில் வந்துட்டு லைக் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க நீங்கள்? லைக் மோஸ்ட்லி லைக் கேம்ஸ் அவங்க விளாடுறது அது பார்ப்பேன். அதுக்கப்புறம் லைக் அமெரிக்கன் அந்த மாதிரி அதெல்லாம் பார்ப்பேன். என் பையனே பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃபோனை எடுக்கக்கூடாது நான் பார்ப்பேன். ஆனால் அந்த ஃபோனில் தான் எனக்கு வேலையே, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது இல்லைன்னா எப்படி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா? இருக்கும் கண்டிப்பாக. ஃபோன் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மொபைல் ஃபோன்லனா வாழ்க்கையே ஓடாது. வாழ்க்கையே ஓடாது. ஏன்? அப்படி என்ன பண்ணுவீங்க இதில்? ரீல்ஸ் தான், இன்ஸ்டாகிராம் தான், வேற என்ன. நீங்கப்பா? அக்கா, என் ஃபோனை இவங்க தான் வச்சிருப்பாங்க. நீ என்னதான் பண்ணுவ? நான் லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க சொல்லுங்க. மொபைல் ஃபோன் இல்ல? ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்க்கா. ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன். ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல பார்க்க மாட்டான். ஆல்ட்ட ஃபோன் தான் பேசிட்டு இருப்பான் எப்பவுமே. இல்லக்கா, நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். நாலு பேருடா. இல்லக்கா. 24 hours உங்க கையில ஃபோன் இல்லைன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நான் ஃபோன் பர்சனே கிடையாது. ஓகே. ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஃபோன் உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது லைஃப்ல. லைக் சும்மா ஒரு நிமிஷம் ஃபோன் இல்லைனாலே தெரியல, அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில்லை. லைக் சும்மா கூட ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்க? இல்லை யூஸ் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி ஃபோன் இல்லாட்டியும் ஐ கேன் லிவ் அந்த மாதிரி. இப்போ நாங்கள் வந்து MBA முடிச்சிருக்கோம். லைக் எங்களுக்கு MBA வரைக்குமே வந்து இதெல்லாம் படிக்கணுமே அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பட் லைஃபே ரொம்ப
காம்ப்ளிகேட் ஆகுறது இதுக்கப்புறம் தான் ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது. ஸோ இப்போ தோணுது இந்த மாதிரி ரொம்ப மொபைல்லலாம் இருக்காமல் லைக் அந்த மாதிரி ஸ்டடீஸில் கொஞ்சம் கூடி கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். மந்த்துக்குள்ளே தான் போலியே நீங்கள். ஃபோன் இருக்கிறதுனால இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் ஒரு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறேன்னு உட்காந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்வைப் பண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. நீங்களா குழந்தைங்க நம்ம கூப்பிட்டா அவங்க கவனிக்க மாட்டுறாங்க, அதில் அப்படியே அடிக்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அவங்கள ஃபிசிக்கலாக டச் பண்ணி கூப்பிட்டா தான் அவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு புரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெஸ்பாண்டே பண்ணுறாங்க. ஸோ மென்டலாக ரொம்ப அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஆமாம், இல்லை ஒரு சின்ன விஷயம்னா கூட இப்போ சாப்பிட்ணுன்னா கூட அது இருந்தால் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்து அடமெண்ட் பண்ணி அப்படியே பழகிட்டாங்க. அவங்க பழகிட்டீங்க கரெக்டு. கம்மி பண்ணிட்டாங்க. டிராயிங், டான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், மொபைல் கொடுக்கலன்னா அந்த ஆமாம் அந்த ஆக்டிவிட்டி அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதுவும் ஃபோன் அவ்வளோ தொடுறது இல்லை. எதுக்கு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. மொபைல் நீங்கள் எவ்வளோ ஃபோனை எனக்கு ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபோன் பார்த்தா தலைவலி வந்துடும். அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக மொபைல் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? என்னால் இருக்க முடியாது. என்னால் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? எங்கள் ஆளுக்கு மெசேஜ் பண்ணோம், ஃபோன் பண்ணோம், அவ்வளோதான். என்ன கிளாஸ் படிக்கிற? 10th முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? பாஸ் ஆயிட்டியா? எவ்வளோ மார்க்கு? கம்மி தாங்க. எவ்வளோ? 284. அப்படியா? சரி ஃபோனை கொடு. ஃபோன் தான் இல்லையே, ஃபோன் தான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என்ன எங்கால என் கூட இருக்கும்போது இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் வேணும்? நீ போ, நீ வா. அந்த பொண்ணெலாம் காட்டாதீங்க, வேணாம். கொரோனா டைமில் தான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால அப்போது ஃபோன் பசங்க எல்லாமே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம ஃபோன் எல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க ஃபோன் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ. அதில் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஐ பிரச்சனை ப்ராப்ளம்லாம் வருது தான். ஆனால் நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேன், லிமிட்டு தான், அவ்வளோதான். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் இல்லைன்னா உங்கள் நாள் எப்படி போவோம்? நான் நிம்மதியாக போங்க. நிம்மதியாக போகுமா? எந்த ஒரு ஃபாலோ இருக்காது. நம்ம சார் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். யாருக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்ல. மொபைல் இல்லைன்னா இப்போ பசங்களோட ஜாலியாக சுற்றுவேன். இன்றைக்கி லீவு, காலைல வந்து நைட் ஷூட் பார்த்துட்டு பசங்களோட காலைல வந்து சுற்றிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்னும் தூங்கலை, எதுவும் பண்ணல. நாளைக்கு ஃபஸ்ட் ஷூட்டு போகணும். ஒரு நாள் நிம்மதியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபோன் எல்லாம் நிம்மதியாக இருப்பீங்க. 20% சார்ஜோடு வந்தேன். இன்னும் அப்படியே தான் இருக்குது. 15% இருக்குது. நல்ல பிள்ளை தான் நீங்கள். யாருமே இல்லை. மொபைல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப டார்ச்சர் ஆயிடும். மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க? ஆஃபீஸ் டைம் போக மீதி டைமில் ஒரு 2 hours 3 hours. சரி, ஒரு 24 hours உங்கள் கையில் மொபைல் எதாவது நான் பிடிங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மேலே. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக சொல்ல. 24 hours மொபைல் உங்கள் கையில் இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாவிலே நிறைய பரப்பி எல்லாம் கெட்டு போகிறாங்க. தேவையில்லாத கண்டென்ட் எல்லாத்தையும் பரப்பி விட்றாங்க. நல்லது சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் சோஷியல் மீடியாவே. அதில் கெட்ட விஷயம்லாம் நிறையா பரப்பி அது மாதிரி ஆகுது. அதனால இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க, செத்துருவேன்றாங்க. குழந்தைங்க கூட ஃபோன் வச்சுட்டு இருக்குங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஃபோனை இருக்கு. நான் கொடுப்பேன். அதான் சொல்கிறேன். அதை மாற்ற முடியல. யாராலையும் மாற்றவும் முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இல்லை, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? நிம்மதியாக இருப்பேன். ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்களா? என்ன மெசேஜ் வரும், யார் கால் பண்ணுறான்னு பார்க்காம நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். இப்போ உங்களால் நிம்மதியாக இருக்க முடியல ஃபோன் இருக்கிறதுனாலயா? ஸ்பேம் கால்ஸு, அன்வான்ட் கால்ஸு, அன்வான்ட் மெசேஜஸ். அதை தவிர்த்து ஃபோனில் வேறு எதுவும் பார்க்குறது இல்லை நீங்கள்? பசங்கிட்ட கொடுப்பீங்களா மொபைல்ஸு? மினிமம் யூஸ் தான், செப்பரேட்டாலாம் கொடுக்கறது இல்லை. ஓகே. ஸ்மார்ட் ஃபோனு, லேப்டாப்பு ரொம்ப அடிக்டட் ஆகுறாங்க குழந்தைங்க. அடிக்ட் ஆகிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம். தடுக்க முடியாது, நெசசிட்டி ஆயிடுச்சு. மொபைல்னால என்னன்னாக்கா அவங்களோட சிட்டிங் பாஸ்டர் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் ஐஸ், ட்ரை ஐஸ் ஆகுது. எல்லாம் நிறைய கெடுதலும் இருக்குது. பட் மொபைல் இன்னவிட்டபிள் ஆயிடுச்சு இப்போ இந்த காலகட்டத்தில். ஸோ நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சுக்க வேண்டியதுதான் சில்ட்ரன் மேலே. பசங்கிட்ட மட்டும் கொடுப்பீங்க? அவங்களுக்கு தனியாக ஃபோன் இருக்குது. வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ரீச் ஆகிட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. அது தவிர்த்து ஃபோனை கொடுக்குறது இல்லை. ஃபோன் வச்சுருப்பாங்க. அப்பப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன பார்க்குறாங்க. 5 minutes ஹேக் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, அந்த நாள் எப்படி போகும்? பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பேசாமல் இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? பீஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். அப்படியா? நிஜமா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நியூ கப்புள்ஸ்னால சொல்கிறேன். லவ் பண்ணும்போது சரி, இது பண்ணும்போது சரி, அதிகமாக ஃபோன் பேசியிருக்கோம். ஃபோன் இல்லாத பட்சத்தில் இருந்தால் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி இருக்கும்போது அப்படி தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம எல்லாரும் ஆன்லைன்லேயே இன்ஸ்டா எல்லாம் இதுலேயே அடிக்டடாக இருக்கும். மோஸ்ட்லி ஃபோன் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு நாள் ஃபோன் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்?
நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நிம்மதியா இருக்குமா? ஆமாங்க, ஃபோன் இப்போத்தி ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா கெடுதல் தான். நிறைய அப்போ ஒன்றுமே இல்லைங்க. அது இல்லை வீட்டில் எல்லாம் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்கள தப்பு சொல்ல முடியாது, பேரண்ட்ஸை தான் நான் தப்பு சொல்ல முடியும். பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது எல்லாமே. பேரண்ட்ஸ் ஒழுங்காக வளர்த்தா தானே நம்மளால ஒழுங்காக இருக்க முடியும். நீங்க உங்க வீட்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்ல போன? அப்படி சொல்ல முடியாது, எடுத்துக்கிறாங்க, இல்லை அது இருந்தால் தான் சாப்பிட்றாங்க அப்படி கூட சொல்லலாம். இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு நாள்னா இட்ஸ் ஃபைன், அதுக்கு மேலே இருக்க முடியாது. சரி, ஒரு நாளுங்கிறது அப்படியே ஒரு 2 days 3 daysன்னு பார்த்து அப்படியே ஃபோனை விட்டு வெளியே வந்துடுறது, அது கஷ்டம். நான்லாம் ஃபோன்லாம் பார்க்க மாட்டேங்க, ஃபுட்பால் தான் விளையாட போவேன். ஃபோனை கூட போ. நிஜமா ஃபோன் வேண்டாமா? இல்லைக்கா வேணாக்கா, எத்தனை போயிடுங்க. நீங்க எத்தனை போறீங்க? எனக்கு ஃபோன்னா தேவையில்லைக்கா, எனக்கு ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸா? நீ ஆமாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? என்ன ஆமாக்கா, விளையாடுவீங்க அப்படி? நான் ரெண்டுமே விளையாடுவேன், ஃபுட்பாலும் விளையாடுவேன், கிரிக்கெட்டும் விளையாடுவேங்க, ரெண்டுமே. ஃபோன் அப்ப வேண்டாம். எனக்கு ஃபோன் கூட வேணாம், இப்போ தேவையில்லை. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்றாங்களே, அவங்க எல்லாம் அடிக்டா அப்படியே ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி போயிடுறாங்க. அவங்க ஃபுல்லாக இன்ஸ்டாலே தான் இருப்பாங்க. அதோ தெருகிறானே அவன் ஃபுல்லாக அவன் ஃபுல்லாக இன்ஸ்டாலே தாங்க இருக்கா, ரீல்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க மொபைல் வச்சு? யூடியூப் பார்ப்போம், அதுக்கப்புறம் கேம் ஆடுவோம். சரி, ஒரு நாள் ஃபுல்லா உங்க கையில மொபைல் ஃபோன் உங்க அம்மா கொடுக்கல, என்ன பண்ணுவேன்? அழுவேன். அழுவியா? அழுதாலும் தரமாட்டேன்றாங்க. தருவாங்க. தரமாட்டாங்க? தருவாங்க. இப்போ நான் வாங்கிட்டு போயிடுவேன். வாங்கிட்டு போயிட்டா? இல்லை அதில் தானே எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கா? சரி, ஒரு 1/2 hour இல்லை ஒரு 24 hours உங்கள் கையில் ஃபோன் இல்லைங்க, அப்படி இருக்கும்போது அந்த டே உங்களுக்கு எந்த மாதிரிலாம் போகும்? ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும், இல்லை நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும்.